வரகி, என் அன்பு குழந்தையே, எதற்காக ஏங்குகிறாய்? எந்த விஷயமும் நடக்கவில்லை. எந்த விஷயத்தை நான் திட்டம் தீட்டுகிறேனோ அது எனக்கு முழு தோல்வியை தருகிறது என்று ஏங்குகிறாயா? வாழ்க்கையில் நிறைய ஏக்கங்களை ஏன் சுமக்கிறாய்? ஒரு விஷயம் நடக்கவில்லை என்றால் அதை காலப்போக்கில் விட்டுவிடு. அது உனக்கானதாக இருந்தால் உனக்கு அதன் மூலமாக பல விஷயங்கள் நடக்கும். அதுவே உனக்கு அது சரியில்லை என்றால் அதை பாதியில் விட்டுவிட்டு நகர்ந்துவிட்டு அடுத்த விஷயத்திற்கு போவதுதான் நல்லது. ஏனென்றால் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஏங்கிக் கொண்டே இருந்தால் வாழ்க்கையே மிகப்பெரிய பாரமாகிவிடும். நமக்கு கொடுத்த ஒரே பரிசு கடவுள். கடவுள் கொடுத்தது என்ன தெரியுமா? வாழ்க்கை என்ற ஒரு பரிசைதான். அதை நல்ல முறையில் அமைத்துக் கொள்வதும் கெட்ட முறையில் அமைத்துக் கொள்வதும் உங்களுடைய கையில் மட்டும்தான் உள்ளது. என்னால் என்ன செய்ய முடியும்? வாழ்க்கையில் நேரான பாதையில் அழைத்து செல்ல முடியும். ஆனால் என்னுடைய கையை உதறிவிட்டு தனியாக செல்வதும் இல்லை, என்னுடைய கையை பிடித்துக்கொண்டு செல்வதும் உன்னுடைய கையில்தான் உள்ளது. வாழ்க்கையை நான் உன்னுடைய கையில் ஒப்படைத்து இருக்கிறேன். அதை நீதான் அழகான விஷயமாக எடுத்து செல்ல வேண்டும். உனக்கான துணைகள் நான் இருக்கிறேன். ஆனால் எந்த ஒரு சிறு விஷயத்திற்கும் ஏங்காதே. நீ எந்த விஷயத்திற்காக ஏங்குகிறாயோ அந்த விஷயத்தில் சில தவறுகள் இருக்கிறது, அதை மாற்றிக்கொள் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும். நீ ஏங்கினால் மட்டும் பத்தாது. அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். சில விஷயங்கள் எது தப்போ அதை திருத்திக் கொள்ள வேண்டும். தேவையில்லாத விஷயத்திற்கு அழுவது, தேவையில்லாத செயல்களை சிந்திப்பது, இது அனைத்தையும் நிறுத்திவிட்டாலே ஏக்கங்கள் இருக்காது. உன் வாழ்க்கையில் நான் என்ன கொடுத்து இருக்கிறேனோ அதை மட்டுமே வைத்து வாழ பழகு. தேவையில்லாத எல்லாம் யோசித்து செய்தால் ஏக்கங்கள் தான் அதிகமாக வரும். உன்னுடைய வாழ்க்கையானது இப்பொழுது நல்ல நிலைமையில் போய்க்கொண்டுதான் இருக்கிறது. பார்க்கும் பொழுது உனக்கு வெளியில் தவறாக போகிறது. என்னால் எந்த ஒரு செயலையும் செய்ய முடியவில்லை என்று தோன்றலாம். ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் உன் வாழ்க்கையானது இந்த பாதையில் பயணித்துக் கொண்டு இருக்கிறது. என்னை நம்பி வந்த யாருக்கும் நான் எப்பொழுதும் ஒரு பொழுதும் தீங்கு செய்ய மாட்டேன். இந்த நிலையில் நீ இருக்கிறாய் என்றால் அதற்கும் ஒரு காரணம் உண்டு. அதனால் எதையும் நினைத்து கவலைப்படாமல் உன் வாழ்க்கை எந்த ஒரு பாதையில் நகர்ந்து கொண்டு இருக்கிறதோ அதன் பின்னே நீ நகர்ந்து கொண்டே இரு. நிச்சயமாக உனக்கானது உன்னிடம் வந்து சேரும். நீ ஏங்காதே. ஏங்கினால் எதுவும் மாறாது. நீ தைரியத்துடன் இருந்து உன் வாழ்க்கை பின் நகர்ந்து கொண்டே இரு. எல்லா நாளும் நல்ல நாளாக அமையும். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான். ஜெய் வராகி.